1910ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு முன்னாள் தன திரியோதசியன்று பாபா துணியினுள் விறகுகளை போட்டுக்கொண்டு ஆசுவாசமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். திடீரென்று பார்த்தால் கொழுந்துவிட்டு பெரிதாக எரிந்து கொண்டிருந்த துணியினுடைய தீயில் பாபாவினுடைய கை செருகப்பட்டிருந்தது. பாபா நிச்சிந்தையாகத்தான் இருந்தார். கையென்னவோ கடுமையாக கருகி போய்விட்டது. அவருடைய தொண்டரான மாதவ் இதை உடனே கவனித்தார். அருகிலிருந்த மாதவராவ் தேஷ்பாண்டேவும் இதை பார்த்துவிட்டு உடனே பாபாவை நோக்கி ஓடினார். பாபாவுக்கு பின்பக்கமாக சென்று தம்முடைய இரு கைகளையும் பாபாவின் இடுப்பை சுற்றி இறுக்கமாக கோர்த்து பாபாவை பின்னுக்கு இழுத்தார். ஆஹா, என்ன பாபா காரியம் செய்துவிட்டீர் என்று கூவினார். இக்கூவலை கேட்ட பாபா மோன நிலையிலிருந்து திரும்பி, ஓ சாமா, உனக்கு தெரியுமா, ஒரு குழந்தை அதன் தாயினுடைய கையிலிருந்து திடீரென்று நழுவி கொல்லனுடைய உலைக்களத்தில் விழுந்துவிட்டது. தம் கணவன் சத்தம் போட்டதை கேட்ட அவள் பயந்து நடுங்கி குழந்தையை இவ்வாறு அவளுக்கே தெரியாமல் நெருப்பினுள் போட்டுவிட்டாள். நான் உடனே என்னுடைய கையை விட்டு அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றி குழந்தையை வெளியே எடுத்துவிட்டேன். ஆகவே அந்த பெண் குழந்தை உலைக்களத்திலிருந்து எடுக்கும் பொழுது இவ்வாறு என் கை கருகிவிட்டது. கையெறிந்து கருகி போனால் போகட்டும், குழந்தை உயிர் பிழைத்ததே. இவ்வாறு பாபா கூறுகிறார். தம்முடைய பக்தர் எங்கேயோ அவரின் வீட்டில் குழந்தை நெருப்பினுள் விழுந்ததை இங்கிருந்து சாயி காப்பாற்றி விடுகிறார். ஆகவே இவ்வாறு கூறுகிறார். யாரால் எந்த விதமாக தீக்காயமடைந்த கையுக்கு வைத்தியம் செய்வதென்று அவருடைய பக்தருக்கு கவலை. ஆகவே மாதவராவ் நானா சாந்தோர்கருக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கே நடந்த விஷயங்களை விவரமாக. உடனே சாந்தோர்கர் அவர்கள் பரமானந்த் என்ற பிரசித்தி பெற்ற டாக்டரையும் பலவிதமான உயர்ந்த மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு அந்த டாக்டரை அழைத்து கொண்டு சீரடி வந்து சேருகிறார். பாபாவை வணங்கிவிட்டு தாம் வந்த காரியம் என்ன என்பதையும் விளக்கி தீக்காயம் ஏற்பட்ட கையை காட்டுமாறு கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தீக்காயம் பட்ட அன்றே பாகேஜி சிந்தே பாபாவின் கையுக்கு நெய் தடவி ஓர் இலையை சுற்றி அதன் மேல் இறுக்கமாக கட்டு போட்டிருந்தார். கட்டுகளை பிரித்து கையை பார்த்த பின் டாக்டர் பரமானந்திற்கு காண்பிக்க வேண்டும், முறையான மருத்துவம் ஆரம்பிக்க வேண்டும், பாபா சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று நினைத்து பலவாறு கெஞ்சி பாபாவின் கையை காட்டுமாறு அவர்கள் இருவரும் கேட்கின்றனர். ஆனால் சாயி கடைசி வரை அவருடைய கையை அந்த டாக்டருக்கு காண்பிக்கவே இல்லை. பாபா அல்லாவே நம் வைத்தியர் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம் என்று இழுத்தடித்து விட்டார். அவருடைய கையை டாக்டரிடம் காட்டவே இல்லை. இது பற்றி பாபாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. டாக்டர் பரமானந்த் கொண்டு வந்த மருந்துகள் சீரடியின் காற்றை சுவாசிக்கவே இல்லை. ஆனால் இந்நிகழ்ச்சியின் மூலமாக அவர் சாயி தரிசனம் செய்து மகிழ்ச்சியடைய வேண்டுமென்று விதிக்கப்பட்டிருந்தது போலும் பாகோஜிக்கு மட்டும் பாபாவுக்கு தினமும் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. கை குணமடைந்த பின்னரும் தினந்தோறும் காலை வேளையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கட்டுகளை பிரிக்க வைத்து உருவிவிட்ட பின் மறுபடியும் கட்டுகளை போட்டுக்கொள்ள வைத்த பாபாவின் தணியாத ஆவல் என்னவாக இருக்க முடியும் என்று யாருக்கும் தெரியாது போயிற்று. வலியோ புண்ணோ எதுவுமே இல்லாத உறுப்பு தினமும் மிகுந்த அக்கறையினால் கவனிக்கப்பட்டது. இவ்வாறு பாபாவின் மகா சமாதி அடையும் வரை இந்த பாகேஜி சிந்தே அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டது, சாயிக்கு சேவை செய்யும் வாய்ப்பு. சித்தராகிய சாயிக்கு பாகேஜினுடைய சேவை தேவையே இல்லை. இருப்பினும் பக்தர்களின் நல்வாழ்வு பற்றிய ஆழ்ந்த அக்கறையினால் பாகோஜியை இந்த சேவையை செய்ய அனுமதித்தார். பூர்வ ஜென்மங்களின் செய்த மகா பாவங்களினால் பாகோஜி குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரினுடைய கால்விரல்கள் அனைத்தும் அழுகி விழுந்து விட்டன. உடல் சகிக்க முடியாத துர்நாற்றம் அடித்தது. அவ்வளவு வியாதிகளுடன் இருந்தாலும்
பாபாவுக்கு சேவை செய்து மகிழும் மகத்தான பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. மேலும் சாயியின் அணுக்க பக்தர்களில் அவர் முதலான பக்தர் இந்த பாக்யஜி சிண்டே அவர்களே. இவ்வாறு எத்தனை அற்புதமான லீலைகள் சாயியினுடையவை என்று இதனுடைய ஆசிரியர் கோவிந்த ரகுநாத தாபோல்கர் ஐயா அவர்கள் கூறுகிறார். குருபாதமே கதி.